Thank you.
அன்போடு வாஞ்சையோடு வரவேற்கின்றோம். இந்த நாளினுடைய வழிபாட்டிற்கு தலைமையேற்று பொறுப்பெடுத்து மறைவழி சிந்தனை வழங்கியும் திருப்பலியை நிகழ்த்தியும் இறை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு வந்திருக்கக்கூடிய அருட்தந்தை எம்.வி. ஜேக்கப் அவர்கள் மறை மாவட்டத்தினுடைய ஆயரின் பதிலாளர் குருவாகவும் சென்னை மயிலை சோசியல் சொசைட்டியினுடைய இயக்குனர் தந்தையாகவும் அருட்தந்தை அவர்கள் இருக்கிறார்கள். இந்த நிலையிலே அவர் வந்திருப்பது நமக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை அளிக்கின்றது. பங்கினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய நான் இந்த வேளையிலே இந்த மலர்முத்தை கொடுத்து அவர்களை வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். மேலும் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே பன்னூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்தோணியாபுரத்தை கடந்த 3 ஆண்டுகளாக அன்பின் பணியாளர்கள் சபை உடேலி சபையை சார்ந்த அருட்தந்தையர்கள் பொறுப்பெடுத்து அந்த பங்கை சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள். நான் கடந்த பங்கில் இருந்த பொழுது அயலான் பங்காக அந்த பங்கு இருந்தது. அருட்பணியாளர்கள் மாசத்தோடும் அரவணைப்போடும் அங்கு செல்லுகின்ற பொழுதுதான் அழைக்கின்ற பொழுதும் எங்களுடைய திருவிழா திருப்பணிக்கு வருவதும் என்று இரண்டாக ஒரு நட்பு பாராட்டுகின்ற ஒரு குடும்பமாக அந்த அவை இருந்தது. இந்த நாளிலே அங்கிருந்து அருட்தந்தையர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து நமது அன்பின் பணியாளர்கள் சபை பூவிருந்த பள்ளியிலே இருக்கக்கூடிய சபை குருக்கள், உங்களுக்கு நன்கு பரிச்சயமான அருட்தந்தையர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். இந்த திருவிழா திருப்பலி கூட்டு வைபவ திருப்பலியாக அமைகிறது. பலத்த கரவொலி கொடுத்து அவர்களை தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருவிழா என்பது வரும் போகும். ஆனால் கிறிஸ்து என்னோடு இருக்கின்றாரா, கிறிஸ்து என்னோடு வாழ்கின்றாரா, கிறிஸ்து என்னுடன் கரைத்து கொண்டிருக்கின்றாரே, அவரை நான் கரைத்து கொண்டு அவரது மகனாக மகளாக சீடனாக சீடத்தியாக அவரது பண்புகளை நான் வாழ்வாக்குகின்றேன் என்பதை உணர்ந்து பார்ப்பதற்காக விளையாடுகின்றோம். கடந்த ஆண்டு முழுவதும் ஒரு ஆண்டு முழுவதும் இறைவன் நம்ம செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்ல வேண்டும். 165 நாட்களும் கடவுள் நம்மோடு இருக்கின்றார். உலக முடிவில் நம்மோடு இருக்கின்றவர் நற்பொருள் வழியாக நம்மை சந்திக்கின்றார். அதை சந்திக்க வருகின்றவரை நாம் எதிர்நோக்கி சென்று சந்திக்கின்றோமா என்ற கேள்வி நாம் எழுதி பார்த்தோம். ஒருவேளை நாம் அவரை சந்திக்காமல் அலட்சியப்பட்டிருக்கிறோம் என்றால், அவர் எண்ணில் வந்து கரைத்துக் கொள்வதை நாம் உணராமல் நாம் வாழ்ந்திருப்பேன் என்றால், அந்த தவறுக்கெல்லாம் நாம் அனைவரும் மன்னிப்பு கேட்டு தகுதி உள்ளவரை நாம் இறைவனுக்கு கொடுப்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதை வானதூதர்
நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆட்சி செய்த ஆண்டவரும் உம் திருமகன் கிறிஸ்து வழியாக
இன்றைய முதல் வாசகம் முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் பழைய ஏற்பாட்டில் எவ்வாறு இறைவனின் மீட்பு திட்டம் படிப்படியாக வெளிப்பட்டது என்பதை மெல்கிசேதேக்கு வழியாக இறைவனின் ஆசீர்வாதம் ஆபிரகாமிற்கு எவ்வாறு கிடைத்தது என்பதையும் கடவுள் வெளிப்படுத்துகிறார். ஆசீர் பெற்ற மக்களாய் நிறைவாழ்வை நோக்கி பயணிக்க அழைப்பு கொடுக்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வசனங்கள் 18 முதல் 20 முடிய. அப்பொழுது சாலோம் அரசர் மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார். அவர் உன்னத கடவுளின் அர்ச்சகராக இருந்தார். அவர் ஆபிரகாமை வாழ்த்தி, விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிரகாமிற்கு ஆசி வழங்குவாராக. உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி போற்றி என்றார். அப்பொழுது ஆபிரகாம் எல்லாவற்றிலிருந்தும் அவருக்கு 10 ஒரு பங்கை கொடுத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
சூழும் எனது வாழ்வின் துயரில் எல்லாம் காலம் தந்த காயத்தை பலியாற்றினார். எங்கே செல்வேன் எப்படி சொல்வேன் உதரன்பை இயேசுவே பேரன்பில் நனைந்து மகிழ்ந்த இனிய நாட்களில் ஒரு பாடல் உனக்காக நான் பாடுவேன். ஒரு போதும் என்னை மறவாதீர் இயேசுவே. தாயாக நீ இருந்து என்னை காப்பதா செய்யாத சுமை கலந்து தோல் சாய்கிறேன் உன் தோல் அம்மையப்பன் நாகின்ற தெய்வம் நீயே ஆயனாய் ஆண்டவனாய் காப்பதும் நீயே. ஒரு பாடல் உனக்காக நான் பாடுவேன். ஒரு போதும் என்னை மறவாதீர் இயேசுவே. இரண்டாம் வாசக முன்னுரை. இன்று இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் புனித பவுல் கொரிந்து நகர விசுவாசிகளுக்கு நற்கருணையின் அருளை பற்றி நினைவூட்டுகிறார். இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அது தன்னுடைய உடல் என்றும் ரசத்தை எடுத்து அது புதிய உடன்படிக்கையின் ரத்தம் என்றும் கூறி இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று கட்டளையிட்டதை புனித பவுல் விளக்குகின்றார். ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் இந்த இறைவார்த்தைகளை கேட்டு இயேசுவின் பலியை நினைவு கூறுகின்றோம். நாம் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் இயேசுவின் மரணத்தை அவர் மீண்டும் வரும் வரை அறிவிக்கின்றோம் என்று கூறும் இந்த புனிதமான வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 23 முதல் 26 முடிய. ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக் கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை விட்டு இது உங்களுக்கான என் உடல், என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 11 முதல் 17 வரை. அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 11 முதல் 17 வரை. அதை அறிந்து திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். அவர்களை அவர் வரவேற்று இறை ஆட்சியை பற்றி அவர்களோடு பேசி குணமாக வேண்டியவர்களை குணப்படுத்தினார். பொழுது சாய தொடரவே மன்னிருவரும் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்று, சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கும் பட்டிகளுக்கும் சென்று தங்கவும் உணவு வாங்கிக் கொள்ளவும் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றார். இயேசு அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். அவர், எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களுமே உள்ளன. நாங்கள் போய் இத்தனை பேருக்கும் உணவு வாங்கி வந்தால்தான் முடியும் என்றார்கள். ஏனெனில் ஏறக்குறைய 5000 ஆண்கள் அங்கு இருந்தனர். இயேசு அவருடைய சீடர்களை நோக்கி, இவர்களை 50 பேராக பந்தியில் அமர செய்யுங்கள் என்றார். அவர் சொன்னபடியே அனைவரையும் அவர்கள் பந்தியில் அமர செய்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவற்றின் மீது ஆசி கூறி விட்டு மக்களுக்கு பரிமாறுவதற்காக சீடர்களிடம் கொடுத்தார். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய தொண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. உங்கள் பங்கு தந்தை ஃபாதர் செபாஸ்டின் விசுவத்திற்கு இறை மக்களாகிகளுக்கும் அரசோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சிறாசிரியர்களுக்கும் முதலில் திருவிழா நல்வாழ்த்துக்கள், நற்கொடை ஆண்டுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியோடு சமர்ப்பித்துக் கொண்டு நாம் மகிழ்ச்சியடைகிறேன். அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்கள். திருவிழா என்றாலே எல்லா பங்குகளிலும் ஒரு கலகலப்பு, ஆனந்தம், உற்சாகம், எல்லாரும் கூடி ஒன்றாக இணைந்து தெய்வீக திருப்பலியில் பங்கேற்பது மற்றும் வான வேடிக்கை, பட்டாசு விடுதல். நம்ம நீங்கள் உட்காந்துருக்க கடைசியாக தேர் பவனி அதெல்லாம் முடிந்த பிறகு சம விருந்து. சில பொங்கலில் சம விருந்து இருக்கும். உங்கள் பொங்கல் இருக்கா எனக்கு இல்லையா? நாளைக்கு தானே. அதனால் நாளைக்கு சிறப்பான ஒரு சுவையான உணவுகள்லாம் உண்மையர்கள். இன்றைக்கு போயிட்டு எல்லாம் தயார். 4 மணி நேரம் தெருவா சுற்றி விட்டு வேர்த்து விடுவிட்டு அப்பாட ஓய்ந்தது சொல்லி போய் படுத்து தூங்கிடும். 12 மணிக்கா 1 மணிக்கா தெரியாது. ஆனால் 4 மணி நேரம் என்பது பங்கு தந்தான் என்று சொன்னார். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. சிட்டியில் 4 மணி நேரம், அவங்க டைம் இல்லை, 6 மணி நேரம் போயிட்டு 10 நாள் வராங்க. இந்த 4 மணி நேரம் என்ன கேட்டேன். ரொம்ப அதிகம். கிராமப்புறத்துலனா விடிய சுற்றிட்டு வந்து 4 பேர் வந்து தேரை இறக்கி வச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. அது மாதிரி போகக்கூடாது. எடுத்தால் ஒழுங்காக செய்ய வேண்டும். நம்முடைய பெயருக்காகவோ புகழுக்காகவோ அந்தஸ்துக்காகவோ தற்பெருமைக்காகவோ நாங்களும் தேர் எடுத்து சொல்லி ஊடுற போகிறது அவசியமும் கிடையாது. ஆனால் ஒரு அடையாளம், தேர் என்பது ஒரு அடையாளம்.
வேதாந்தத்தை நான் படித்தோம் என்றால் உங்களுடைய திருவிழாவுக்கு நான் அனுபவிக்கிறேன் சொல்லுவார். எல்லாருக்கும் அனுபவிக்கிறேன், உங்களுடைய செயல்பாடு அனுபவிக்கிறேன், எனக்கு தேவையான நீங்கள் செய்யவில்லை என்று சொல்லுவார் ஆண்டவர். அதனால் நாங்கள் குறை சொல்லலை, அது பழக்கமாகி போச்சு. போக போக மாற்றிக்கணும். நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு எல்லாமே மாறி போச்சு. நேரம் கிடையாது. அழகாக வந்து ஒரு மணி நேரம் ஆண்டவர் உங்களை ஒப்பு கொடுத்து முற்றிலுமாக உங்களை முழுமையாக கொடுக்கும் பொழுது கடவுள் விரும்புவது நம்மை வலியல்ல, அவர் நம்மை விரும்புகிறார். நம்மை முழுமையாக கேட்கிறார். நம்ம முழுமையாக இறைவன் கொடுத்திருக்கிறோமா? அதான் கேள்வி. முழுமையாக எதையும் மறைக்காமல் எதுவுமே கூட கொடுத்துட்டாண்டவரை நீ கொடுத்தாய், திருப்பி கொடுத்து விட்டேன். இந்த உடலே நீ கொடுத்தாய், இதயம் கொடுத்து விட்டீங்க, எனக்கு என்று வேண்டாம். எல்லாத்தையும் நம்ம ஆண்டவர் கொடுத்துட்டோம்னாக்கா அதற்கு பின்னர் ஆசீர்வாதம் எப்படி வரும்னு பாருங்க. குடும்பத்துக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும், உடைய பிள்ளைகளுக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும், உடைய வாழ்வு எப்படி மேன்மையடைந்து தான் ஆண்டவர் வழி நடத்துவார். எல்லாவற்றையும் அபிரகாம் கொடுத்தான். எதையுமே வைக்கிற அபிரகாம் அழைத்தால் வந்தேன், அவ்வளோதான். நீ எங்கே கூட்டிட்டு போறே கூட்டிகிட்டு போ, தெரியாத இடத்துக்கு கூட்டிட்டு போறே கூட்டிகிட்டு போ, நீ அழைத்தாய் நான் வந்தேன், உன் வார்த்தையை நான் நம்பினேன் சொல்லி முழுமையாக அபிரகாம் கொடுத்தார். கடவுள் அவர் கொடுத்தார். வானத்தை பார், பூமியை பார், கடற்கரை மணலுக்கெல்லாம் பாருன்னு சொன்னார். எல்லாம் இவ்வளவு வாரிசுகள் கொடுப்பேன்னு சொன்னார். அதே அபிரகாம் நம்பினார். அந்த முதலில் ஒரு மகனை கொடுத்தார். மகனை பலியாக சொன்னார் கடவுள். அதையும் கொடுத்தார் அபிரகாம். எதுவுமே தனக்கென்று வைக்கவில்லை. கடவுளுடைய ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்ற அன்பு பிள்ளைகளே, முழுமையாக கொடுங்க. காசிய பணத்தை பொருளிய இறைவன் கேட்கவில்லை, உங்களை நம்மை இறைவன் விரும்புகின்றார். இந்த பலி அதுதான், அர்த்தமே அதுதான். தள்ளி அதனால் நான் எனக்கு சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு வந்துடுறேன். ஏன்னா நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டே போன வேறு மாதிரி இருக்கும். எத்தனை பேர் நாமோ இவ்வளோ திருவிழாக்கள், எத்தனை பேர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம் அருகில், நம் பக்கத்தில், நம் வீட்டில், நம்முடைய எண்ணத்தில் நம்ம வாழ்வு வைத்துக் கொண்டிருக்கோம். சொல்லுங்க, எத்தனை பேர் வைத்துக் கொண்டிருக்கோம்? யாராவது சொல்ல முடியும்? நான் என் கூட வச்சுக்கிறேன் ஆண்டவர். யாராவது சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. நம்மால் முடியாது. திருப்பலிக்கு வருவோம், நற்பணி உட்கொள்வோம், வெளியில் போயிட்டு வேறு மாதிரி பேசுவோம். ஆனால் ஆண்டவர் நம்மோடு இருப்பாரா? அவர் கூட இருக்கணும், நம்முடைய பக்கத்தில் இருக்கணும், நம்ம அருகில் இருக்கணும். அவர் நம்முடைய வாழ்வுக்கு ஒளியாக இருக்கணும், ஜீவனாக இருக்கணும், எல்லாமே அவராக இருக்கணும். அவர் தான் நம்ம மருத்துவராக இருக்கணும், அம்மாவாக இருக்கணும், அப்பாவாக இருக்கணும். எல்லாமே அவராக இருந்தாருனாக்கா நம்முடைய குடும்பம் எப்படி யோசித்து பாருங்க. ஆண்டவர் எந்த இடத்தில் இருக்கின்றாரோ அந்த இடத்தில் சண்டை இல்லை, சச்சரவு இல்லை, வைராக்கியம் இல்லை, பகமை இல்லை, எதுவுமே இருக்காது. அந்த ஒளி இருக்கும், தெய்வீக அருள் மட்டும்தான் இருக்கும். அதுதான் நம்ம சிந்தித்து பார்க்கிறார். நீ சகோதர சகோதரி உங்கள் பக்கத்தில் சொன்னார், கரெக்டாக 7 மணிக்கு முடிச்சு பாருங்கிறாரு. உங்களுக்கு 7 ஆகிடுச்சு. அப்படின்னா மறைவரை ஆற்றாமலே திருப்பலை நிறைவேற்றி முடிச்சிருக்கிறார். 10 நிமிஷம் திருப்பலி முடிச்சிடலாம் பார்த்துருக்காரு. இருந்தாலும் திருவிழா நேரத்தில் கொஞ்சம் இழுத்துட்டு தான் போகும். நீங்களும் வந்துட்டு பொறுமையாக இருந்து தான் ஆகணும். சரியா? சரி, கோயிலில் அந்த பாட்டு பாடுங்களாப்பா? என் கூடவே ஓஎஸ் பாட்டு தெரியுமா? நல்லா பாடுங்களா? அதை நான் மட்டும் பாடுவேன். எல்லாரும் தெரிஞ்சுங்க. எத்தனை பேர் தெரியும் இந்த பாட்டு? என் கூடவே ஓஎஸ் அப்பா ஜோரா. இந்த பங்குல தான் இந்த ஜோராக்கு எல்லாருக்கும் கை தூக்குறீங்க. சில பங்குல போனாங்க அப்படியே சொல்லிக்கிறோம். வாசிக்கணும், மியூசிக் வந்து அடைக்கி வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து பாருங்க. எல்லாரும் சேர்ந்து பாருங்க.
எத்தனை பேர் நாம் இந்த பாடல் உணர்ந்து பாடி எத்தனையோ ஆண்டுகள், எத்தனையோ மாதங்கள், எத்தனையோ நாட்கள் ஆண்டவரை நற்கொள்கை வழியில் நாம் உட்கொள்வது அவர் நம்ம கூட இருக்கின்றார் என்று என்னைக்காவது நாம் குடும்பத்தில் சிந்திச்சு பார்த்துருக்கோமா? நம்ம வீட்டில் நினைச்சு பார்த்துருக்கோமா? நான் வேலை செய்கிற இடத்துல நினைச்சு பார்த்துருமா? எந்த இடத்துல நான் நினைச்சு பார்த்துருக்கோம் சொல்ல போகிறோம்? நம்ம யார் நினைச்சு பார்த்துருக்கு? அவர் நம்ம அருகில் தான் இருக்கின்றார். இந்த உணவு மணியிலே அவர் நாம் கொண்ட பின்னர் அவர் நம்மளை கரைத்து ஓடுகின்றார். உடலோடு ரத்தத்தோடு எல்லாவற்றையும் கரைத்து ஓடுகின்றார். நாடி நரம்பு எலும்பு எல்லாவற்றையும் அவர் நம்மை கரைத்து ஓடுகின்றார். ஆனால் நாம் அவரை கரைத்து கொள்ளாமல் இருப்பதன் காரணமாக இந்த சமுதாயத்திலே, நாட்டிலே, உலகிலே, திருச்சபையிலே, திருவாவிலே, பங்கிலே, திருமணிலே அதை இருட்டடைப்பு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவர் வெளிச்சமாக இருப்பதில்லை. உயிரற்ற அந்த உடலுக்கு உயிரை கொடுக்கின்றவர் அவராய்க்கு என்பதை நாம் உணர்ந்து பார்த்தோம் என்றால் நமது குடும்ப
எங்கேயோ மேன்மை அடைந்திருக்கும். இந்த உலகமே கிறிஸ்துவ மயமாக மாறியிருக்கும். இந்த இந்திய நாடே கிறிஸ்துவ மயமாக மாறியிருக்கும். அப்படி மாறாத சூழ்நிலை கூட நாம் தான் எல்லாத்தையும் செய்கிறோம், மதம் மாற்றி சொல்லி பேசுகின்ற கூட்டம் ஒரு பக்கம் கொந்தளித்தாலும் கொந்தளிப்பு ஏற்படுத்தினாலும் கலவரம் ஏற்படுத்தினாலும் கிறிஸ்து இன்றும் நம்மோடு இருக்கின்றார். நற்பர் வழியாக கிறிஸ்து இன்றும் நம்மோடு உறவாடி கொண்டிருக்கிறார். நம்மை அவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார், வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். சகோதரி சகோதரிகளை நாம் மறந்து விடக்கூடாது. கிறிஸ்து என்று உயிருள்ள தெய்வம் நம் மத்தியிருக்கிறேன் என்றால், அந்த கிறிஸ்து இன்றும் திருவை இன்றும் உயிரோட்டமாக இருக்கிறேன் என்றால் அந்த நட்போடு நாம் ஒருவர் தான். அவர் தான் நம்மை வழிநடத்தி வராமல் பாதுகாத்து கொண்டு. ஆகவே தான் நாம் ஆலயங்களை நோக்கி பயணம் செய்கின்றோம். திருப்பயணிகளாக நாம் வந்து கொண்டிருக்கிறோம், எது நோக்கி போய் கொண்டிருக்கின்றோம். எதற்காக? அவரை மையமாக வைத்து அவரின் வாழ்வில் மையமாக இருக்கிறேன், அவர் என்னில் வந்து கரைய வேண்டும், நான் அவரில் கரைய வேண்டும் என்பதற்காக அவரை நோக்கி நாம் பயணிக்கின்றோம். அவர் ஏற்கனவே நம்மை நோக்கி வந்திருக்கின்றார், நம்மோடு இருக்கின்றார், நம்மோடு தங்கியிருக்க இம்மானுவேல், நாம் உங்களோடு கடவுள் நம்மோடு இருக்கின்றவரை நாம் எதிர்நோக்கி சந்திக்க செல்ல வேண்டிய பொழுது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவரை நோக்கி நாம் பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன் மக்கள் எல்லாம் அந்த திருவிழா ஆரோக்கியத்தடைய திருவிழா வரும்போதெல்லாம் வேளாண்மை நோக்கி பயணிக்கின்றார்கள். காலையுடைய அணிந்து கொண்டு சிந்தித்து பாருங்கள். நடைப்பயணமாக பயணிக்கின்றார்கள், எதிர்நோக்கி பயணிக்கின்ற. எதற்காக? கடவுளுடைய அருளையும் ஆசி இரக்கத்தையும் பெற்றுவர். என் குடும்பத்தில் பிரச்சனை, என் குடும்பத்தில் வறுமை, என் பிள்ளைகள் ஒருவர்கள் மதிப்பதில்லை, அவர்கள் தனித்தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தாய் தந்தை நாங்கள் பசியும் பட்டியலுமாக வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், எல்லாம் குழம்பிக் கொண்டு பயணம் செய்கிறார்கள். என் குடும்பத்தில் திருமணம் நடைபெற வேண்டும், பிள்ளைகள் நல்லா படிக்க வேண்டும், எல்லாம் நோய் நோக்கான விடுதலை பெற வேண்டும், பணத்தின் மேல் பணத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறேன். பயணம் செய்கிறார்கள். இதற்காக நோக்கி பயணம் செய்வது கடவுளுடைய அருளையும் இரக்கத்தை பெறுவதற்காக, ஆசிரியர் பெறுவதற்காக, குடும்பத்து சமாதானத்திற்காக, எல்லாம் திருப்பயணம். இதற்காக ஆலயத்தை நோக்கி பயணம் செய்வது. அங்கு கடவுள் இருக்கின்றார், இயேசுவான நற்பர் வழியில் இருக்கின்றார். அவரை சந்தித்து தாய்மை எனக்காக பரிந்து பேசுவாள். அவர் தாயை நான் இருக்க பற்றி கொண்டு அந்த தாயின் வழியாக நான் சென்றேன் என்றால் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் குடும்பத்தில் வந்து தங்குவார், என்னோடு இருப்பார், என் தேவையை பூர்த்தி செய்வதாக ஆழ்வான நம்பிக்கை விசுவாசத்தோடு மக்கள் நாம் பயணம் செய்கிறார்கள். சகோதர சகோதரி, இந்த வேலையை நாம் அவரை நோக்கி பயணம் செய்யும் போது எதற்காக பயணம் செய்யணும்? அவரை சந்திப்பதற்காக, அவரோடு பேசுவதற்காக, உறவாடுவதற்காக, அவரில் நமது பாரங்களை இறக்கி வைப்பதற்காக தான் இயேசு ஆண்டவர் அழைக்கின்றார். மத்திய நற்செய்தி 11வது பிரிவில் 28, 29, 30 இறைவார்த்தை வாசிப்பு அழகாக சொன்னார். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவரை எல்லாரும் எங்கே அழைக்கின்றார்? எங்கள் வீட்டில் வந்து உட்காந்துருந்தா நான் சாப்பாடு போட்டிருக்கேன். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவரை என்னிடம் வாருங்கள், நான் கனிவும் மனத்தாயும் உள்ளவன், என்னிடம் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொள்வதற்காக நம்மை அழைக்கின்றார். என் நுகத்தை முன்பேர் வைத்துக் கொண்டு பயணம் செய்யுங்கள். அது அழுத்தாக சுமையாக இருக்கிறது சொல்வதற்காக குடும்பத்தில் பாரத்தை அனுபவித்துக் கொண்டு ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். வாங்க வாங்க என்று அழைக்கின்றார். என்ன அருகில் வந்து அமர்ந்து கொள்ளுங்கள், நான் ஒரு பக்கபலமாக பாதுகாப்பு வழிநடத்தி சொல்லிதான் அந்த நட்பு நாளை இன்றும் நம்மை அழைத்துள்ள ஒவ்வொரு குடும்பத்தை வாழ்க்கை நம்மை அழைக்கிறேன். அன்பே சகோதரி சகோதரி, அதை நாம் மறந்து விடக்கூடாது. அவருடைய அழைப்பை ஏற்கொண்டு யார் யாரெல்லாம் சென்று அவரிடத்திலே அவருடைய நமது பாரங்களை கொட்டுகின்றார்களோ அவர் அதை மற்ற பக்கத்து வீட்டில் போய் சொல்ல மாட்டார். அந்த பொம்மை அப்படி என்று சொல்லி இந்த ஆளுக்கு என்று சொல்ல மாட்டார். தான் சுமந்து கொண்டு நம்மை வெறுமையாக்கி மனநிறைவோடு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு பயணம் செய்வதற்காக வாழ்வில் ஈடுபடுவதற்காக சென்று வாழ்க்கை அருளோடு இருக்குன்னு சொல்லி ஆசிரியர். அதுதான் நம்ம ஆண்டு இயேசு. அந்த இயேசுவை நம்பி தான் நாம் எல்லோரும் விழா எடுத்துக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரி. இந்த வேளையிலே அவர் என்ன செய்கிறார்? நம்மை இணைக்கின்றார், தன்னோடு இணைத்துக் கொள்கிறார், பிறரோடு நம்மை இணைத்துக் கொள்வதற்காக நம்மை அழைத்துள்ளார் என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள இங்கே நாம் அழைக்கப்படுகிறார். சகோதர சகோதரி, நற்கொடை நம் வாழ்வின் மையம் பக்தியை விசுவாசத்தை ஊக்கப்படுத்துகின்ற, உற்சாகப்படுத்துகின்ற, உறுதிப்படுத்துகிற ஒரு நற்பொழி மயம்தான் இந்த மயம். அவை இந்த நற்கொடையானது நம்மை நற்கொடையாளர்களாக மாற்றுகின்றது, நம்பிக்கையாளர்களாக மாற்றி. எதற்காக? பிறரோடு நம்மை இணைத்துக் கொள்வதற்காக, மக்களோடு நம்மை இணைத்துக் கொள்வதற்காக. திருவாவையிலே வித்தியாசம் என்பது கிடையாது சொல்லிக்கொண்டே இருப்பார். இங்கே சொல்லிக்கொண்டாங்க இந்த சாதி மத இனம் மொழி வித்தியாசம் கிடையாது. ஆனால் நாம் சில வேலைகளை வித்தியாசம் பார்த்துட்டு இருக்கும் மக்கள் மத்தியில். இந்த ஊராரு அந்த ஊராரு அவங்கூரா இவங்க பார்த்து கொண்டிருக்கும் என்றால் இயேசு நம்மோடு இன்னும் இணையவில்லை.
உள்ளத்தில் வரவில்லை, நம்முடைய உடலில் வந்து அவர் கரைத்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தமாகிறது. அவர் நம்மில் வந்து கரைத்து கொண்டிருக்கிறார்கள், நம்மில் இணைத்திருக்கிறார்கள். நாம் பிறரோடு இணைவதற்காக இந்த திரு அவை என்பது இந்த ஒரு திருவுள்ள வாயில் பங்கில் இருக்கின்ற மக்களாக நாம் ஒருவரோடு நம்மை இணைத்துக் கொள்வர்களாக, பாலமாக இணைக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம் என்பதை இந்த திரு அவை நமக்கு நினைவூட்டி நன்மை சகோதரி. ஒரு ஊருக்கு நாம் பயணம் செய்கிறோம் என்றால் அந்த ஊரை நாம் ஆற்றை கடந்து அடுத்த பக்கம் போய் சேர முடியாது. என்ன செய்கிறது? அரசாங்கம் என்ன செய்கிறது? பாலம் கட்டி இதை இணைத்து விடுகிறது. இந்த நற்கருணை ஆண்டவர் நம்மை இணைக்கின்றார். கடவுளோடு நம்மோடு பிறரோடு நம்மை இணைக்கின்றார். நான் தான் வாருங்கள், உண்ணுங்கள், இது எனது உடல், இது இந்த ரத்தம், அனைவரும் வாங்கி உண்ணுங்கள் என்று சொல்லி அழைக்கின்ற அந்த அழைத்தலை ஏற்று யார் வருகின்றார்களோ, யார் நம்பிக்கையோடு வந்து ஆமாண்டு விசுவாசிக்கிறேன், உங்கள் உடல் இந்த அப்பம் சாதாரண ஒரு அப்பம் அல்ல, இதனுடைய பிரசன்னமாக இருக்கின்றேன் என்பதை எனக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கின்றேன். ஆமையை நான் உட்கொள்ள வருகின்றேன். இந்த தாகத்தை, ஆன்மீக தாகத்தை போக்கும் இறைவாக சொல்லி நாம் ஆமை என்று சொல்லி வந்து அவர் உட்கொள்ளும் போது அந்த ஆன்மீக பசி அவர் போக்குகிறார். ஆன்மீகத்தை பலப்படுத்துகிற நிலைப்படுத்துகிற அதுதான் நான் சிந்தித்து பார்க்கிறேன். மற்றவர்களோடு நம்மை கரைத்து கொள்வதற்காகவும் அதோடு அவரால் நாம் உந்தப்படியில் எதற்காக போய் அன்பு செய், ஒருவரை ஏற்றுக்கொள், மன்னித்து மறந்து அன்பு செய்து வாழ்கிறேன், என் பெயரால் அன்பு செய்யுங்கள் சொல்லி நம்மை அனுப்புகின்றார், உறுதிப்படுத்தி அனுப்புகிறார். உன் குற்றங்களை, குறைகளை, தவறுகளை, பாவனை நாம் பார்க்கவில்லை, ஆனால் இந்த அப்ப வழியில் உணவடியில் உன்னோடு நான் கரைத்து கொள்ள நோக்கம், நீயும் பிறரோடு உன்னை கரைத்து கொள்ள வேண்டும். அவருடைய குற்றங்களை, குறைகளை, தவறை பார்த்து கொண்டு இருப்பாய் என்றால் நீ என் சீடனாக இருக்க முடியாது. என் உணவு உட்கொள்வதற்கு உனக்கு தகுதி இல்லை என்பதுதான் இயேசு வழியாக சொன்னார். நேசமோரி அதுதான் மற்றவரோடு நம்மை கரைத்து கொள்வதற்காக நற்கொடை தூண்டுகின்ற உறுதிப்பட்டிருந்ததை நான் சிந்தித்து பார்க்கிறேன். இந்த நற்கொடை நமது வாழ்வின் மையம், வாழ்வதற்கான உணவு, விண்ணகத்தில் நிறைவு வந்த வாழ்தல் உணவு. நான் இந்த உணவை யாரால் உட்கொண்டால் அவர் என்றுமே வாழ்வார், என்றுமே உலகம் முடிவரிலும் அவரோடு சங்கமமாக வரையிலும் நாம் வாழ்ந்து கொண்டே இருப்போம். அதுதான் இந்த உணவு என்பதை யோவான் 6:5 சொல்லி பார்க்கிறோம். இந்த வாழ்வுதர உணவு 6:35 நாம் பார்த்தோம் என்றால், வாழ்வுதர உணவு நாளே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, முழு நம்பிக்கை தருகின்றார், தாகமும் இராது. அந்த ஆன்மீக தாகத்தை போக்கக்கூடிய தெய்வம் நம் ஆண்டு இயேசு கிறிஸ்து ஒருவரே தான் தவிர வேறு யார் இந்த உலகத்தில் கிடையாது. அந்த உற்சாக உறவினரோ யாருமே போக்கின்ற உடல் பசியில் போக்கலாம், தண்ணீர் கொடுக்கலாம், உணவு கொடுக்கலாம் பசிக்கு. ஆனால் அந்த ஆன்மீக தாகத்தை கடவுள் ஒருவராவது அதை நிறைவேற்றி தர முடியவில்லை தான் இயேசு நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறார்களே சகோதரி. ஆகவே இந்த ஆன்மீக பசி நாம் போக்க வேண்டும் என்றால் நற்கருணை ஆண்டவர் மீது நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். நீ நற்கருணை வந்து மக்கள் கையில் வாங்கிட்டு ஏதோ தானே போகும்போது பார்க்கும்போது சில நேரம் மனசு வேதனை, ஒரு கையில் வாங்கி அப்படியே உட்கொள்ள வேண்டும். எடுத்துட்டு அப்படி சர்வசாதாரணமாக போவாங்க மக்கள். சில பங்குகளை பார்க்கும்போது ஓய்க்கு அறையெல்லாம் போட இருக்கும், சர்வசாதாரணம் நடந்து போவாங்க. சிலர்லாம் இன்னும் மிட்டாய் வாங்க மாதிரி அப்படி வாங்குவாங்க. அப்படின்னா என்ன, எந்த அளவுக்கு நற்கொடை நாம் மதிக்கிறோம் பாருங்கள். அது நம்பிக்கை இல்லை. நற்கருணை மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறார். இயேசு உண்மையிலே இந்த சதைவம் ரத்தம் இதில் இருக்கின்றது, உணவாக அப்போ வடிவில் இருந்தாலும் இது இயேசு, என் ஆண்டவர் இயேசு எனக்காக மரித்த சிலுவை தொங்கியவர், எனக்காக இது இருக்கின்ற நம்பிக்கையோடு என்ன செய்ய வேண்டும், அதை மரியாதையோடு நாம் வாங்கி மரியாதை உட்கொள்ள வேண்டும். இப்படி 2 வகையால் வாங்குவாங்க. யோசித்து பாருங்க. சிலலாம் அப்படியே வரும். யாருங்க எங்கேயோ சினிமா கடைக்கு போகிறாங்க, சினிமா தியேட்டருக்கு போகிறாங்க. இதே நான் சொல்லிக்கிட்டே இருந்தால் நற்கருணை ஆண்டு இருப்பதை இங்கே நாம் சரியாக நம்பவில்லை. ஒரு உதாரணம் சொல்லுகின்றேன், நடந்த ஒரு உண்மையை சொல்லுகின்றேன். 2 நிகழ்ச்சிகள், முதல் ஒரு நிகழ்ச்சி சொல்லிவிட்டு அதற்கு இன்னொரு நிகழ்ச்சி நான் சொல்லுகிறேன். இன்றும் உயிரோடு வாழ்கின்ற நற்கருணை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நற்கருணை நடந்த புதுமைகள் லான்சியானோ என்ற நகரில் நடந்தது. கிபி 700ஆம் ஆண்டில் இது நடைபெற்றது. இத்தாலியில் லான்சியோனா நகரில் உள்ள தூய லெகாந்தியான் ஆலயத்தில் லத்தீன் வழி, நம்மை போன்ற லத்தீன் வழி வழிபாடு நடைபெற்று வந்த போது ஒரு குருவானவரை நியமித்தால் திருப்ப நிறைவேற்ற வேண்டும் என்று. அந்த குருவானவர் பெஸ்லியன் குருவானவர். அவர் நியமிக்கப்பட்ட அந்த திருப்பு நிறைவேற்றுவதற்காக அவர்
அவருக்கு இந்த புளிப்பு அப்பத்தில் தான் அக்கறை உண்டு, நம்பிக்கை உண்டு. புளிக்காத அப்பம் வந்துட்டு அவருக்கு நம்பிக்கை கிடையாது. திருப்பலி நிறைவேற்றினாக்கா புளிக்காத அப்பத்தை திருப்பலி நிறைவேற்றினா நற்பல் ஆண்டு இயேசு வரமாட்டார், அது சதையாக மாறாது, ரத்தமாக மாறாது, ஒரு அவநம்பிக்கையோடு தான் திருப்பலி நிறைவேற்றினார். அன்றைய தினம் நடந்த ஒரு நிகழ்ச்சி தான் இது. அவர் திருப்பலிலே அர்ப்பண வார்த்தைகளை உச்சரித்த போது, இது எனது உடல், இது எனது ரத்தம், அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள் பருவல் என்று சொன்ன போது அந்த அப்பம் ரசம் எவ்வாறு மாறி பார்க்கும்போது அப்பம் உயிருள்ள உடலாகவும் சதையாகவும் திராட்சை பழ ரசம் ஒழுங்கற்ற வடிவமும் வெவ்வேறு அளவும் கொண்ட 5 திவலைகளாய் திரண்ட உயிருள்ள குருதியாக மாறுவதை கண்டார். இந்த 5 என்பது இயேசு திருக்காயங்களின் எண்ணிக்கை. அதன் வழியாகத்தான் பெருவாரியான ரத்தம் வெளியேறியது. 5 காயங்களை நாம் பார்க்கும்போது ஆணிகள் அடிபட்ட போது எப்படி ரத்தம் வெளியேறியது என்பது காட்டப்படுகிறது. அக்குருவான ஒரு குழப்பம் ஏற்பட்டுவிட்ட திருப்பலி திருப்பலியில் அச்சம் கொண்டவராக சற்று நேரம் தெய்வீக மயத்தில் அப்படியே நின்று விட்டார். ஒன்றுமே செய்யவில்லை. அதன் பின்னர் அவர் சற்று நேரம் கழித்து மக்களை பார்த்து தன் முகத்தை திருப்பி மக்கள் பக்கம் திருப்பி அவர் சொல்லுகிறார், நமது அன்பு இயேசு கிறிஸ்து உடலையும் ரத்தத்தையும் வந்து பாருங்கள் என்று திருப்படுத்த சொல்லுகிறார். எல்லாரும் வந்தாங்க. அந்த குறிப்பாக வழிபாட்டை நடத்தி கொண்டிருந்த அந்த பாடல்கள் மக்கள் முதல்ல ஓடி வந்தாங்க. மற்ற மக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டே இருந்தார்கள். பீடத்தில் வந்து அவர் இவ்வாறு சொல்லியிருந்தார்கள், வழிபாட்டினர் பீடத்திற்கு முன்பகுதிக்கு வந்து ஓடி வந்து மண்டியிட்டு கடவுளுடைய இரக்கத்தை கேட்கிறார்கள். அந்த புதுமை புளிக்காத அப்பம் புனித பலிக்கு ஏற்ற பொருள் என்பதை அந்த குருவானவர் நிரூபித்து காட்டியது. அதோடு மட்டும் நின்று விடவில்லை. 1574ஆம் ஆண்டிலிருந்து பல புதுமைகள் அந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்டன. அப்பொழுது 1971ஆம் ஆண்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உயர் வாரியத்தால் நியமனம் செய்யப்பட்ட அந்த அறிவியல் குழுவினால் மறு ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது. அது உண்மைதானா பொய்யா என்று கண்டுபிடி சொல்லுங்கள் என்று சொல்லி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வழியாக அதை உறுதிப்படுத்த கட்டளை பிறப்பித்தது. அதில் நடைபெற்ற கண்டுபிடிப்பு 8 அம்சங்கள். முதலாவது, தசை உண்மையான தசை. இந்த அப்பத்தில் ஏற்பட்ட தசை உண்மையான தசை. இரத்தம் உண்மையான இரத்தம். இரண்டாவது, இந்த தசைய இரத்தமும் மனித பிரிவினை சார்ந்தது. மூன்றாவது, தசை இதய நார் தசையை கொண்டுள்ளது. இது போலியான ஒன்று அல்ல. மிக அதிக சிரமத்துடன் தலை சிறந்த வல்லுநர்களால் மட்டுமே இதை தெளிவு செய்ய முடிந்தது. தசையில் மயோகார்டியம், எண்டோகார்டியம், வேகல் நரம்பு மற்றும் பருத்த மயோகார்டியம் இடது வென்ட்ரிகளும் இருக்கின்றன. இதன் இன்றியமையாத கட்டமைப்பின்படி இது ஒரு இதயம். ஐந்தாவது, தசையும் இரத்தமும் ஒரே இரத்த பிரிவை ஏபியை பெற்றுள்ளன. இயேசுவின் கல்லறையில் எடுக்கப்பட்ட இயேசுவை அந்த புதித்த அந்த துணியும் மற்றும் நற்கொடை புதுமைகளிலும் காணப்படும் இரத்தமும் இரத்த பிரிவும் ஒரு இனத்தை சார்ந்ததாக இருந்தது. ஆறாவது, சாதாரண குருதியில் உள்ளதை போன்று சரியான விகிதாச்சாரங்களில் புரதங்கள் இந்த குருதியிலும் உள்ளது. குளோரைடுகள். ஏழாவது, குளோரைடுகள் பாஸ்பரஸ், மக்னீசியம், பொட்டாசியம், சோடியம், கால்சியம் போன்ற தாதுக்களும் இந்த இரத்தத்தில் காணப்பட்டன, சதையில் காணப்பட்டன. இந்த இரத்தம் தசையை கெட்டு போகாமல் பாதுகாப்பதற்காக எந்த விதமான கெமிக்கலோ பொருட்களோ இதில் பயன்படுத்தப்படவில்லை என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தினேன் என்று சொல்லி, அந்த போன்ற எந்த தடையும் இது இல்லை என்று சொல்லி அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சார்ந்து போவதால் 1971ஆம் ஆண்டு அறுவை சகோதரி. இதை விட மேலான வேறு ஒன்றுமே நம்ம பார்க்க முடியும். கடவுள் உண்மையிலேயே இந்த அப்பத்திலே நடுப்பூசில் அவர் வருகின்றார், மாறி அந்த வெள்ளை அப்பம் வெப்பமாக தென்பட்டாலும் அப்பமாக தென்பட்டாலும் அதில் நான் இருக்கிறேன் என்பதை நீங்களும் நான் நம்பினோம் என்றால் நமது குடும்பத்தின் புதுமைகள் உண்டு, ஆச்சரியப்படுவீர்கள். ஆனால் நமக்கு எத்தகைய ஒரு நம்பிக்கை யோசித்து பார்க்கிறேன்.
ஏன் நான் இதை சொன்னேன் என்றால், இன்றைய காலகட்ட நற்கொலை மீது அந்த அளவுக்கு பக்தி இல்லாமல் குறைந்து கொண்டே போகின்றது. இதை நான் நினைவுபடுத்துவதற்காக நான் இதை சொன்னேன். அருமை சகோதர சகோதரி, இயேசு கிறிஸ்து சொன்னது உண்மையில் உண்மை. இது எனது உடல், இது எனது ரத்தம், அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள் என்று சொன்ன பொழுது நாம் அதை நம்பிக்கையோடு இதை வாங்கி உண்டோம் என்றால் கடவுள் நம்மோடு இருப்பதை நாம் பார்க்க முடியும். அவரது வல்லமை ஆட்சி நம்மால் பெற்று மன நிறைவோடு சமாளத்தோடு வாழ முடியும். இரண்டாவது நிகழ்ச்சி 2009ஆம் ஆண்டு ஒரு இடத்துல கோவில் கட்டினோம். பங்கு தானே தெரியும் எந்த கோவில் இருக்கு. அப்போது அந்த கோவிலை கட்டிய பொழுது சிரமம் தான், கட்டுவது சிரமம், பணம் பொருள் சிரமம். ஒரு மாடி முடிந்து 2வது மாடி போக வேண்டும். அவரது முதல் மாடி முடிப்பதற்காக ஆரம்பித்தோம். தளம் போட வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. எல்லாவற்றையும் சரி செய்திருக்கும். எல்லாவற்றையும் ஜல்லி, மணல், சொட்டு, லொட்டு, லொசுக்கு, பொசுக்கு எல்லாத்தையும் சரி செய்து எல்லாம் தயாராக இருந்தது. காலையில் ஜல்லி போடணும். ஆட்களை தயார் பண்ணி விட்டார்கள். பார்த்தா நைட்டு ஃபுல்லாக தேர்ந்து மழை கொட்டுச்சு. காலையில் நின்று விடும் சரி வேலை அங்கே பார்த்தா கொட்டிகிட்டே இருந்துச்சு. அங்கே இருந்த காரிஸ்னஸ் எல்லாம் ரொம்ப அழுதுட்டாங்க. எல்லாம் அப்படியே ஆகிடுச்சு சொல்லி நான் சரியாக 7 மணிக்கு தான் கீழே வந்தேன். கீழே வந்துட்டு நற்கொலை ஆண்டு போய் வண்டிட்டு 7 to 8:20 வரணும். 7 to 8:20. அப்போ எத்தனை மணி நேரம்? எவ்வளோ நேரம் ஆச்சு? 1 மணி நேரம் 20 நிமிடம். முட்டி போட்டு நான் எழுந்திருக்கிறேன். எனக்கே தெரியல. முட்டி போட்டது தான். நற்கொலை ஆண்டு இருக பிடித்தது தான். பிறகு 8:20, 22க்கு நான் வெளியில் வந்தேன். போய் மக்களுக்கு சொன்னேன், வேலையை ஆரம்பிக்கணும்னு சொன்னேன். அந்த நாள் முழுதின் அருமை தெய்வப்பிள்ளையே, வானம் மேகமாக இருந்தது. மழை துளி கிடையாது. வேலை செய்ய வந்த 100 பேரும் 100 நபர்களும் அழகாக வேலை முடித்தார்கள். நல்ல உணவு உண்டார்கள். கடைசியில் அவர் சொன்ன வார்த்தை இதுதான், நாங்கள் பல இடங்களில் வேலை செய்தோம். ஆனால் இதுபோன்று வெப்பம் இல்லாமல் குளிர்ச்சியோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு நாங்கள் வேலை செய்தோம். எங்களுக்கு அந்த சுமை தெரியவில்லை, பாரம் தெரியவில்லை. ஆனால் நாங்கள் வேலை செய்து இந்த தளத்தை முடித்தோம், ஜல்லியெல்லாம் போட்டு முடித்தோம். இது எப்படி நடந்தது எனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. அதுதான் கடவுள் நமக்கு செய்கிற அற்புதமான செயல். கடவுளை நாம் நம்ப வேண்டும். நற்கொடை ஆண்டவரை நாம் நம்ப வேண்டும். அது யாரோ எவரோ என்று நாம் மூட நம்பிக்கையோடு இருந்தோம் என்றால் நற்கொடையாக நமக்கு வேலை செய்ய மாட்டார். அன்று அந்த மக்கள் நான் செய்த அந்த 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஜபத்தில் அங்கே இருந்த மக்கள் கூட்டமாக வந்து மண்டிட்டு ஜபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மக்கள் காரணம் என்ன? அந்த தலம் முடிக்க என்பதற்காக இல்லை, இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக எல்லோரும் முன் வந்தார்கள். எவன் ஏசினானோ, பேசினானோ, திட்டானோ, கத்தினானோ, பூனானோ எல்லாம் வந்து மண்டிட்டாங்க. அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்படவில்லை. தெய்வப்பிள்ளையிலே எவன் கோயில் பக்கம் திரும்பி பார்க்காத வந்து மண்டிட்டு மன்னிப்பு கேட்டான் என்கிட்ட. காரணம் என்ன சொல்லும் போதெல்லாம் நற்கொடை ஆண்டவர். அவர் இல்லை என்றால் ஒரு அணுவும் அசையாது. நம் குடும்பம் நன்றாக இருக்க என்றால் நற்கொடை ஆண்டவர் பற்றி கொள்ளுங்கள். குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், வேதனை இருக்கும், சோதனை இருக்கும், நெருக்கடி இருக்கும், நோய்கள் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த ஆண்டவரை தேடி வாருங்கள். மந்திரக்காரர்கள் தந்திரக்காரை தேடி சென்றால் ஒன்றுக்கு உதவாது. கிறிஸ்துவ மக்களாய் நாம் சாட்சி பெற வேண்டும் என்றால் நற்கொடையை இருக படித்துக் கொள்ளுங்கள். நற்கொடை ஆண்டவர் கதறுங்கள், கேளுங்கள். நம்பிக்கோடுகள் கேட்கும்போது அவர் வந்து உங்களை தொடுவார்கள். அருகில் இருப்பார், பக்கத்தில் இருப்பார், குடும்பத்தில் இருப்பார், நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் இருப்பார், எல்லா இடத்திலும் அவர் இருப்பார். அப்பொழுது உங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும், வெளிச்சமாக இருக்கும், பிரகாசமாக இருக்கும். இருள் சூழ்ந்தால் கூட அவங்களை வெளிச்சப்படுத்துக்கு அவர் இருப்பார். நான் இருக்கிறேன், நானே உலகின் ஒளி, உங்கள் குடும்பத்தின் ஒளி நான் தான் சொல்லி உங்கள் அருகில் இருப்பார். அது நற்கொடை ஆண்டவரின் நம்பிக்கையோடு உள்வாங்குங்கள். அவர் உங்களை வந்து கரைத்து கொள்ளட்டும், நீங்கள் அவர்களை கரைத்து கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் பலம் கொண்ட மக்கள் அவர் வேதனை அடைந்தாலும் நான் உங்களுக்கு கண்ணீரை துடைக்க தாயாக இருப்பேன், உங்களுடைய காயங்களை போக்க நான் தந்தையாக இருக்கும், நான் பலப்படுத்துகிறேன் சொல்லி அவர் உங்களை திடப்படுத்த நம்பிக்கையோடு உங்களை நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். சிறப்பாக விழாவை கொண்டாடுவதற்கு இறைவன் உங்களோடு பயணிக்க வேண்டும். நீங்கள் 4 மணி நேரம் பயணம் செய்தாலும் சரி, 10 மணி நேரம் தெருவாசித்தாலும் சரி, அவர் உங்களோடு வர வேண்டும்.
அவர் உங்களோடு வந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிக்க வேண்டும். நாங்கள் எத்தனை தேர்தெடுத்த வித்தியாசம் அது பெருமையே கிடையாது. ஆனால் பெருமை எங்கே இருக்கு? இயேசு உங்களோடு வர வேண்டும், வீதி வீதியாக வர வேண்டும். அந்த வீதியில் உள்ள மற்ற குடும்பங்களை ஆசீர்வதிக்கணும், மற்ற மதத்தினர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதுக்கு இயேசு உங்களால் சொன்னது செல்ல முடியும். ஆசீர்வதிப்பார். அருமை சகோதர சகோதரிகள் உணர்வோடு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துகிறேன். உங்களுடைய இறைவன் ஆசீர்வதிப்பார். உங்கள் பங்கு தந்தைக்கு நீங்கள் செய்தி கொடுத்து அனைவரும் அவர்களுடைய செயல்பட சொல்லி உங்களை நான் வாழ்த்துகிறேன். நன்றி. அனைவரும் இப்பொழுது எழுதி நிற்போம். விசுவாசிகள் மன்றாட்டு. திரு அவைக்காக மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, உம் திரு உடலாம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபார் துறவியர் மற்றும் பொது நிலையினரை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். இவர்கள் உம் பணியை தாங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டி எழுப்பவும் உம் கட்டளைகளை கடைபிடித்து வாழ்ந்திடவும் தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பங்கு மக்களுக்காக மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான இறைவா, தேர் திருவிழா நாளாகிய இன்று உம்மை தேடி வந்திருக்கும் எம் பங்கு மக்களை நிறைவாக ஆசீர்வதியும். எவ்வாறு அன்னை மரியாள் உம்மோடு ஒன்றித்து உம் திருவுள்ளத்தை நிறைவேற்றினாரோ அதே போன்று நாங்களும் ஒற்றுமையுடனும் சமாதானத்துடனும் ஒன்றித்திருந்து உம் திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவர்களாக வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நோயாளிகளுக்காக மன்றாடுவோம். நலமருளும் நல்ல ஆயினே எம் இறைவா, உடல்நலக் குறைவினால் மருத்துவமனையிலும் தங்கள் இல்லங்களிலும் சிகிச்சை பெறும் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகின்றோம். உமது ஆணிவாய்ந்த கரங்களால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உலக தலைவர்களுக்காக மன்றாடுவோம். விடுதலை நாயகனே எம் இறைவா, அதிகரித்து வரும் போர் முழக்கங்களால் அழிவின் விளிம்பில் அல்லலோரும் அவனிக்கு அமைதியை அருள வேண்டும் என்றும் உலகை ஆளும் தலைவர்கள் சமாதானத்தின் பாதைக்கு திரும்ப வேண்டும் என்றும் உண்மையான விடுதலையையும் சமத்துவத்தையும் என் தேசத்து மக்கள் சுவைத்திட வேண்டும் என்றும் இறைவா மன்றாடுகின்றோம். இறையளத்திற்காக மன்றாடுவோம். அன்பின் நாயகனே எம் இறைவா, எம் பங்கில் இளையறத்தில் பெருகிடவும் இன்று கிறிஸ்துவத்தை அறியாதவர்களுக்கு கிறிஸ்துவத்தை அறிந்திடவும் உம் நன்மை தரும் அழைப்பை ஏற்றி விதைகளை நாள்தோறும் வளர்த்தெடுக்க நல்லோராய் ஆர்வமிக்க ஆற்றலோட செயல்பட நல்லுள்ளங்களை தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்மளுடைய தடைப்பட்ட தேவைகளுக்காக நாம் சிறப்பாக கொண்டாடுவோம். அன்பு தந்தை இறைவா, அன்பு குழந்தைகளாக நாங்கள் திருவேளையிலே பாதத்து வைத்து அனைத்து வேண்டி கழிவோடு ஏற்று ஆசிரியர் தருகிறார்கள். நாங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை பவனி. என்னை கரைத்து வாழ்வி சுவை தரவந்தே, வாழ்விக்கும் வல்ல தேவா ஏற்றுக்கொள்ளுமே. உண்மை கண்டு உண்மை போல வாழ்த்திட உன் திரு தீர
வாழ்விக்கும் வல்ல தேவா ஏற்றுக்கொள்ளுமே. இதயத்தில் உங்கள் ஈரம், விழியில் உங்கள் பாசம், அவனியிலே காட்டிட வந்தே. நான் என்று வாழத்தானே தன்னை தந்த தேவா, உன்னை வாழ வந்தே ஏற்றுக்கொள்ளுமே. உன்னிலே என்னை கருத்து வாழும் சுவை தருவதே, வாழ்விக்கும் வல்ல தேவா ஏற்றுக்கொள்ளுமே. என்னிலே உன்னை கண்டு உண்மை போல வாழ்ந்திட உன் திருப்பீடம் வந்து ஏற்றுக்கொள்ளுமே. உன்னிலே என்னை கரைத்து வாழும் சுவை தருவதே, வாழ்விக்கும் வல்ல தேவா ஏற்றுக்கொள்ளுமே. உன்னிலே என்னை கரைத்து வாழும் சுவை தருவதே, வாழ்விக்கும் வல்ல தேவா ஏற்றுக்கொள்ளுமே. என் அன்பு சகோதர சூழலே என்னுடையதும் புனிதமான மதிய காலத்தந்தை இறைவனுக்கு ஏற்றதாவது மன்றாடுவோம். இறைவா, நாளும் கொடுக்கை காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் மதுராய்க்கு ஒற்றுமை அமைதியாய் உடைகளை என்றும் எங்களுக்கு கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மிகவுரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதருடன் இறுதி இரவு விருந்தருந்துகையில் சிலுவையின் மேற்கோளுக்கு நினைவு எக்காலத்துக்கு நிலைத்திருக்க செய்தார். இறை புகழ்ச்சி ஏற்புடையபடியாகவும் மாசற்ற சமரியா தம்மை மட்டும் கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைப்பொருளை நீரும் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை என்றும் புனிதப்படுத்துகின்றேன். இதனால் ஒரே உலகில் வாழும் மனிதனும் ஒரே நம்பிக்கையோடு பெற்று
சாற்றி பாடுவதாவது. திருப்பலி உச்சக்கட்ட நேரம். இது உண்மையாகவே இந்த வேலையை தூயா நினைவு வந்து சாதாரண அப்பத்தை கிறிஸ்து உடலாக ரத்தமாக மாற்றுகிற நேரம். நீங்களும் நானும் அவர்களிடத்திலே நாம் மன்னித்து கொண்டாடுகிற நேரம். நம்மை அவரோடு கரைத்து கொள்கிற நேரம். அவை எந்த விதமான குழப்பம் மனதில் வைக்காமல் என் ஆண்டவனே தேவனே இந்த நிச்சயம் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் கணவரையும் மனைவியும் நம்முடைய உற்சாக உறவுகளை நம்முடைய விரோதிகளை எப்போது ஆண்டவர் பார்த்து வைத்து வைத்து நீ பார்த்துக்கப்பா என் மனசில் நான் நிறைவாக இருக்கிற சந்தோஷமாக இருக்கிறோம். நீ வந்து கொண்டு வந்து கொடுத்த அந்த மகிழ்ச்சி என்னில் என்று நினைத்திருக்கிறோம் அப்பா என்று சொல்லி ஆண்டவருடைய சரணாகத்தை கொண்டாடுவோம். ஆண்டவரே மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே ஆகவே பொழுது காணிகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. பாடுபட உள்ளம் அணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் செய்தவருக்கு அழித்து அவர் கூறியதாவது. அனைவரும் எழுந்து பெற்று உண்ணங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவுதயமின் இனத்தையும் எடுத்து நோக்கி கூறி தம் செய்தவர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது. அனைவரும் எழுந்து பெற்று பருவங்கள், ஏனெனில்
இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நான் கிறிஸ்து இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்கிற அப்பத்தையும் உயிர்ப்பளிக்கிற எமக்கு கொடுக்கின்றோம். திரும்ப நின்று நமக்கு ஊழியம் புரிய தகுந்த விடயங்களை ஏற்றுக்கொண்டு எனவே நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் வந்து சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்வுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை சிங்கராயர், எங்கள் பேராயர் சார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். சிறப்பாக இன்று தங்களுடைய பங்கின் விழாவை கொண்டாடும் பங்கள் தந்தை பங்க மக்கள் அனைவரையும் உமது பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவருக்கும் நல்ல உடல் உளநலை தந்து ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி இவர்களுக்கு தேவையான அனைத்து வரங்களையும் பொழிந்து ஒவ்வொரு நாளும் உமது அன்பின் பாதுகாப்பில் வைத்து வழிநடத்துவீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் அன்பு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவர்கள் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. நம்முடைய இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரும் இணைந்து வாழ்கின்ற தந்தையார் கடவுளை போற்ற வேண்டும், புகழ வேண்டும். நம்மோடு வாழ்கின்ற சகல மனிதரை நாம் அன்பு செய்ய வேண்டும், அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும், அவர்களோடு நாம் சமத்துவமாக சமாதானத்தில் வாழ வேண்டும் என்று இயேசு நமக்கு சிறப்பாக கற்று தந்துள்ளார். அத்தகைய அற்புதமான ஜெபத்தை நம்முடைய ஜெபங்களோடு இணைத்துக் கொண்டு தந்தையார் கடவுளை நாம் போற்றி பொழுது இந்த ஜெபத்தை சொல்வோம். என்னோடு இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது
யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் மகிழ்வாய் என்றும் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பரா இயேசு கிறிஸ்து வரைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துவளுக்கு பொழுகிறேன். எங்களுடைய குறைகள், குற்றங்கள், பலவீனங்கள், பாவக்கரை எல்லாம் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியத்தையும் நிறைவான அமைதியையும் அளித்தருவீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனை செம்மறி, இவரே உலகின் பாவனை போக்கின்றவர். செம்மறி விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோம். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை பாதுகாத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. அன்பார்ந்தவர்களே, அருள் சகோதரர்களும் அருள் சகோதரிகளும் திருவிருந்தை கொடுப்பதற்கு ஆலயத்திற்கு வெளியே உள்ளவர்களுக்கு கொடுக்க வருவார்கள். ஆதலால் இளையோர்கள் எதுவும் ஏற்படுத்தாத வண்ணம் திருவிருந்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அருள் தந்தையர்கள் ஆலயத்தினுள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருவிருந்தினை வழங்குவார்கள். தகுந்த தயாரிப்போடு இருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இந்த திருவிருந்திலே கலந்து கொள்ளுங்கள். பிற சமயத்தை சார்ந்தவர்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் நீங்கள் இருந்த இடத்திலே ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருந்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களை திருமணம் செய்து கத்தோலிக்க கிறிஸ்துவ முறைப்படி திருமணத்தை புதுப்பிக்கவில்லை என்றால் நீங்களும் இந்த திருவிருந்திலே கலந்து கொள்ள வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.
என் நெஞ்சமே வந்த நேரம் உன் சொந்தமானா காலம் எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவதாக
அன்பார்ந்த இறைமக்களே, உங்கள் அனைவருக்கும் நற்கருணை நாடு பெருவிழா திருப்பினுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஹாப்பி ஃபீஸ்ட். அன்பார்ந்தவரே, இந்த நாளிலே இந்த திருப்பலியை நிகழ்த்துவதற்கு வருகை தந்திருக்கிறவர் ஒரு தந்தை எம்பி ஜேக்கப் அவர்கள். வழங்குவதற்கு எளிமையான ஒரு அருத்தந்தை. அன்பார்ந்தவர்களே, வடசென்னை சாஸ்திர நகர் ஆரோக்கிய அன்னையினுடைய திருத்தலத்தை, அந்த கோவிலை அழகாக கட்டி எழுப்பியிருக்கிறவர் அற்புதமான அருட்தந்தை. இந்த நாளிலே வந்திருப்பது நமக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை அளிக்கின்றது. இந்த நாளிலே தலைமை பொறுப்புகளில் அவர் இருந்தாலும் வயது அளவிலும் மற்றும் சர்வீஸ் அளவிலும் சிறிய நபர்களோடு வழங்கக்கூடிய ஒரு அருட்தந்தை. இந்த நாளிலே அவருடைய வருகைக்கு நன்றியையும் நமது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அவர்களுக்கு தெரிவிக்க இருக்கிறோம். ஆதலால் இந்த நாளிலே அவர்களை நமது மரியாதையை செய்ய ஆரோக்கிய அன்னை அன்பியத்தை சார்ந்து திரு ராஜேஷ் அவர்கள் பொன்னாடை அணிவிக்க, திரு மைக்கேல் தாஸ் அவர்கள் நினைவு பரிசினை வழங்க, எட்வர்ட் அவர்கள் சிறிய தொகையை காணிக்கையாக கொடுக்க முன்வருகிறார்கள். இந்த வேளையில் அருட்தந்தை அவர்களை வளர்த்த கரவொலி கொடுத்து நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு தெரிவிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அந்தோனியா குலத்திலே தன்னுடைய விவசாய படிப்பினை சகாய தோட்டத்திலே பயின்று கொண்டு தான் இருக்கக்கூடிய இடத்தை எழுபது ஏரி தோட்டத்தை போன்று அமைத்து கொடுத்து கொண்டிருக்கிறவர். சிறப்பாக அதில் வரக்கூடிய ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை தனது குடும்பத்தாருக்கும் கொடுத்து சிறப்பாக அந்த பங்கையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறவர் அருட்பணியாளர் காணிக்கராஜ் அவர்கள். இந்த வேளையிலே அவர் வந்திருப்பது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அவர்களுக்கு நமது பங்கின் சார்பாக நமது மரியாதையை தெரிவிக்கும் விதமாக லூர்து அன்னை அன்பியத்தை சார்ந்த பதுவை அந்தோணி கிளாரா அவர்கள் பொன்னாடை அணிவிக்க, திரு ஜேம்ஸ் கோபால் அவர்கள் நினைவு பரிசினை வழங்க, திரு சகாயராஜ் அவர்கள் சிறிய தொகையை காணிக்கையாக கொடுப்பார்கள். அருட்தந்தை அவர்களை நாம் வாழ்த்துவோம். கடவுளை கொடுத்து அவர்களுக்கு நம்ம நன்றிகளை தெரிவிப்போம். இந்த திருநாள் திருப்பலியிலே நம்மோடு இறை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்க வந்திருக்கக்கூடிய அன்பின் பணியாளர்கள் சபையை சார்ந்த அருட்தந்தை அருள்ராஜ் அவர்கள் நமது பூவிருந்த புனேலியன் சபையினருக்கு நிர்வாக தந்தையாக இருந்து சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அருட்தந்தை அவர்களுக்கு நாம் நன்றி தெரிவிக்கும் விதமாக ஜெபமாலை அன்னை அன்பியத்தை சார்ந்து திரு வில்சன் அவர்கள் பொன்னாடை அணிவிக்க, திரு ஸ்டீஃபன் அவர்கள் நினைவு பரிசினை வழங்க, திருமதி நோரா கிறிஸ்டி அவர்கள் அவர்களுக்கு சிறிய தொகையை காணிக்கையாக வழங்குவார்கள். கரவொலி கொடுத்து அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம்.
அருட்பணியாளர் அருள் அவர்கள் தற்போது மேற்படிப்பை படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பின் பணியாளர்கள் சபையை சார்ந்து குரு, உங்களுக்கு நன்றாக பரிச்சயமான அருட்தந்தை, 2 வருடங்கள் இங்கு அருட்சகோதரராக இருந்து பலருடைய மனங்களை கொள்ளை கொண்ட அருட்தந்தை அவர்கள் இந்த நாளிலே மிக நீண்ட விடுப்புக்கு அடுத்து நம்முடைய பங்கிற்கு வந்திருப்பது மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. ஆனால் இந்த நாளிலே அவர்களை நாம் பலத்த கரவொலி கொடுத்து அவர்களை நாம் வாழ்த்துவோம். அவர்களை கௌரவிக்கும் விதமாக ஆரோக்கிய அன்னை அன்பியத்தை சார்ந்த திரு ஜேம்ஸ் அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க, திருமதி ஜோன்சி அவர்கள் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கவும், லூர்து அன்னை அன்பியத்தை சார்ந்த திருமதி சரணா அவர்கள் அவர்களுக்கு சிறிய தொகையை அன்பளிப்பாக கொடுத்து அன்போடு அழைக்கின்றோம். பலத்த கரவொலி கொடுத்து நம் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். மேலும் பார்ப்பது இந்த நாளிலே வருகை தந்திருக்கக்கூடிய அருட்பணியாளர் கலைச்செல்வம் அவர்கள் நமது பங்கிற்கு பல நேரங்களிலே நான் விழுப்பாக இருக்கக்கூடிய நேரங்களில் அவரை அழைக்கின்ற பொழுது இன்முகத்தோடு நேரத்தோடு நமக்கு வந்து இறை ஆசீர்வாதத்தையும் திருப்பலியும் நிகழ்த்தக்கூடிய ஒரு அருட்தந்தை. சில நேரங்களிலே ஹோப் இல்லாமல் இருக்கின்ற பொழுது ஒரு ஹோப் கொடுக்கக்கூடிய, நான் வருகிறேன், அவைலபிளாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அருட்தந்தை அவர்கள் சார்ட்டர்ட் அக்கவுண்ட் மேற்படிப்பை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலே வந்திருப்பது மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. இந்த நாளிலே அவர்களை கௌரவிக்க லூர்து அன்னை அன்பியத்தை சார்ந்த திருமதி மேரி மார்கரெட் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கவும், மேலும் ஜபமாலை அன்னை அன்பியத்தை சார்ந்த திருமதி லில்லி கிளாடிஸ் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்கவும், ஜபமாலை அன்னை அன்பியத்தை சார்ந்து திரு துரைப்பாண்டியன் அவர்களுக்கு சிறிய தொகையை காணிக்கையாக வழங்கவும் அன்புடன் அழைக்கின்றோம். கடவுளை கொடுத்து நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு தெரிவிப்போம். அன்பார்ந்த இறை மக்களே, இந்த நாளை சிறப்பித்துக் கொடுத்துக் கொண்டிருக்கிறவர்கள் சென்ட் பீட்டர்ஸ் ஜோனை சார்ந்த ஜபமாலை அன்னை, லூர்து அன்னை மற்றும் ஆரோக்கிய அன்னை அன்பியங்களை சார்ந்த குடும்பங்கள். அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் அன்பியத்தை வழிநடத்துகிற அத்தனை தலைமை பொறுப்பாளர்களுக்கும் இந்த நாளை சிறம்பட நடத்தி கொடுத்த அவர்களுக்கு பலத்த கரவொலி கொடுத்து நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு நாம் தெரிவிப்போம். மேலும் பார்ந்தவர்களை இந்த நாளிலே பல நிலைகளில் உதவி புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படியாக அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேர் என்று பார்க்கின்ற பொழுது தேரினை சுத்தம் செய்தவர்கள், வண்ணம் பூசியவர்கள், வண்ணம் பூசுவதற்கு வண்ணத்தை வாங்குவதற்கு உதவியவர்கள், சக்கரங்கள் பழுது பார்த்தவர்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கரவொலி கொடுத்து அவர்களுக்கு நம் நன்றிகளை தெரிவிப்போம். மேலும் தேர் அலங்காரத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்திருப்பதற்கு உதவியாக இருந்திருக்கின்ற பூக்கள் உபயம் செய்தவர்கள், பூக்கள் வாங்கி வருவதற்கு உதவி செய்தவர்கள், தேரினை சிறப்படவும் அழகாகவும் அலங்கரித்தவர்கள், அவர்களுக்கு உணவு உபயம் செய்தவர்கள் ஆகிய அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். மேலும் மல்லிப்பூ கட்டுவதற்கு உதவியவர்கள், மாதாவினுடைய புடவை உபயம் செய்தவர்கள், அதை கட்டுவதற்கு உதவிய அருள் சகோதரிகளுக்கும், மேலும் இந்த நாளிலே தேர் அலங்காரத்திற்கு உதவிய அத்தனை நபர்களுக்கும் கரவொலி கொடுத்து நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு நாம்
மேலும் தேரினுடைய வழித்தடம் என்று வருகின்ற பொழுது தேர் பவனியில் செல்வதற்கு வழித்தடத்தை சுத்தம் செய்தவர்கள், மரம் வெட்ட உதவியவர்கள், துப்புரவு பணியாளர்கள், மேலும் கட்டம் வைப்பதற்கு பொருளுதவி செய்தவர்கள், சாரம் கட்டியவர்கள், கட்டம் பொருத்தியவர்கள், காவலர்களிடமும் மற்றும் ஈவி அலுவலகத்திடமும் பர்மிஷன் வாங்குவதற்கு உதவியவர்கள், மேலும் அத்தனை உதவி செய்த நபர்களுக்கும், மேலும் இந்த நாளிலே தேர் பவனியின் பொழுது உதவி செய்ய வருகை புரிந்திருக்கக்கூடிய காவலர்கள் அவர்களுக்கும், ஈவி லைன்மேன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கரவழி கொடுத்து அவர்களுக்கு நாம் தெரிவிக்கிறோம். மேலும் வாகனங்கள் மிக மிக அவசியம். இந்த நாளிலே வாகனங்கள் உபயோகம் செய்த குடும்பத்தாருக்கும் கரவழி கொடுத்து நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு தெரிவிப்போம். மேலும் பீடத்திற்கு பூக்கள், அவற்றை அலங்கரித்த அருள் சகோதரிகள், பாடகர் குழுவினர்கள், நினைவு பரிசினை வாங்க உதவியவர்கள், பொருளுதவி கொடுத்தவர்கள், எடுத்து வைப்பதற்கு உதவி செய்தவர்கள், மேலும் LED ஒளிபரப்பு செய்ய உதவி செய்தவர்கள், கேமராமேன் அவர்களுக்கும், திருத்தொண்டர் அவர்களுக்கும், அருள் சகோதரர் அவர்களுக்கும், ஆலய பணியாளர் அவர்களுக்கும், பள்ளிக்கூட பணியாளர்கள் அனைவருக்கும், தன்னார்வ தொண்டர்களுக்கும், ஒளி அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்தவர்களுக்கும், ஜெனரேட்டர் பொறுப்பாளர் அவர்களுக்கும் கரவொலி கொடுத்து நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு தெரிவிப்போம். நண்பர்களே, இந்த நாளிலே தேர் பவனியின் பொழுது பேண்ட் வாசிப்பது மிக மிக அவசியம். ஆதலால் அதற்கு பண உதவி செய்த குடும்பத்தாருக்கும், மேலும் அதை வாசித்து செயல்பட இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கும் கரவொலி கொடுத்து நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். இறை மக்களே, விவிலியத்திலே ஒரு அழகான ஒரு இறை வார்த்தை இருக்கிறது. என் பெயரால் வருகிறவர்களுக்கு ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவர்கள் ஒருபோதும் சத்தமா கைமாறு வராமல் போகார். நீங்கள் பல நேரங்களில் உங்களுடைய உழைப்பையும், உங்களுடைய பணத்தையும், உங்களுடைய பொருளையும், உங்களுடைய வியர்வையையும், உங்களுடைய நேரத்தையும் நிறைவாக கொடுத்திருக்கிறீர்கள். அதிலும் சிறப்பாக பங்கு பேரவை உறுப்பினர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், மேலும் செயற்குழு உறுப்பினர்கள். அதனால் உங்கள் அனைவருக்கும் இந்த வேளையிலே இந்த இறைவார்த்தையின் பொருட்டு நிச்சயம் உங்களுடைய குடும்பங்களும், உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் நிச்சயம் ஆசீர்வாதம் பெற்றவர்களாக இருப்பார்கள். அதனால் அதை நிறைவாக பெற்றுக்கொள்ள நானும் உங்களை அன்போடு இந்த நாளிலே வாழ்த்துகிறேன். அன்பார்ந்தவர்களே, வளர்த்த கரவொலி கொடுத்து ஒரு கணம் அனைவருக்கும், எல்லாருக்கும் அனைவருக்கும் நாம் நன்றி சொல்கிறோம். அறிவிப்புகள். அன்பார்ந்தவர்களே, இந்த தேர் பவனியின் பொழுது சிறப்பாக ஒழுங்கை கடைபிடிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஜெபிப்பதற்கும், தேரினை இழுப்பதற்கும், மேலும் இந்த தேர் பவனியிலே கலந்து கொள்வதற்கும் சிறப்பாக அனைவரும் ஒத்துழைப்பை கொடுத்து தொடக்கம் முதல் இறுதி வரை கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் நாளைய தினம் குறித்தான அறிவிப்புகள். நாளை காலை 8 மணிக்கு திருப்பலியானது ஆரம்பமாகும். அருட்பணியாளர் GJ அந்தோனிசாமி மறைமாவட்ட முதன்மை குரு அவர்கள் இந்த நாளினுடைய வழிபாட்டை அவர்கள் நடத்தி, மேலும் கொடியை இறக்கி இந்த திருவிழாவை நிறைவு செய்வார்கள். அந்த நாளை சிறப்பிக்கக்கூடிய ஜோன், புனித யோவான் ஜோன், அமல அன்னை, காணிக்க அன்னை மற்றும் சகாய அன்னை அன்பியத்தை சார்ந்த குடும்பங்கள் சிறப்பாக நடத்தி கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். அது முடிந்த பிறகு காலை உணவானது உங்களுக்கு ஆலயத்திலே வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த பவனியின் பொழுது மாலைகள் இருக்கிறது. ஒன்றின் விலை ரூபாய் 50 வீதம் பெற்று அன்னைக்கு மாலை
பொருத்தனையாக செய்யக்கூடியவர்கள் முன்வரும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மாலையானது தேரிலே விற்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, தேர் பவனி மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு திருவிழாவில் வருகின்ற பொழுது, அதனால் அதை நடத்தி கொடுக்க ஏற்கனவே பொறுப்பெடுத்தவர்கள், அதற்கடுத்து பொறுப்பாளர்கள், பங்கு பேரவை உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் இவர்கள் சிறப்பாக நடத்தி கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். 2 வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது ஜெபமாலை ஜெபிப்பதற்கு. அதனால் ஜெபமாலை செய்யக்கூடிய நபர்களும் அதற்கடுத்து பாடல் குழுவினர்களும் இணைந்து தேர்பவனையை நடத்தி கொடுக்க, ஜெப உணர்வை தூண்டுவதற்கு பாடல்கள் இசைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, திருப்பலி முடிந்த பிறகு அனைவரும் ஆலயத்திற்கு வெளியே சென்று தேரினை அர்ச்சித்து தேர்பவனியை நாம் தொடங்குவோம். இவ்வாறாக தேர்பவனியானது அமையும். முதலிலே பேண்ட் வாத்தியம், அதைத் தொடர்ந்து பீடசிறார்கள், அதைத் தொடர்ந்து முதல் தேர், அதற்கு இடையிலே முதலாவது ஒளி அமைப்பை வைத்திருக்கக்கூடிய வாகனம், அதைத் தொடர்ந்து 2வது தேர். பெரியவர்கள் இந்த வாகனத்தின் பொழுதே ஜெபமாலை ஜெபிக்கக்கூடிய நபர்கள் இருந்தால் நன்றாக இருக்கும். பெரியவர்களை தொடர்ந்து 2வது தேர், இறை இறக்கத்தின் ஆண்டவருடைய தேர், அவர்களை தொடர்ந்து 2வது வேன். பாடகர் குழுவினர் உங்களுக்கு ஏற்ற வண்ணம் ஒளிபெருக்கிகள் எல்லாம் அமைத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அதை முன்கூட்டியே தயார் நிலையில் வைத்து அந்த வாகனத்தை பயன்படுத்திக் கொள்ளவும். அதை தொடர்ந்து மக்களை தொடர்ந்து 3ஆம் தேர் என்கின்ற அடிப்படையிலே நாம் செல்லுவோம். எந்த தேர் பவனிக்கும் தேருக்கும் மக்களுக்கும் இடைவெளிகள் இல்லாமல் வழி நடத்துவதற்கு பொறுப்பாளர்களுக்கு ஏற்கனவே வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பெயரில் இந்த திருத்தேர் பவனிகளை கலந்து கொள்ள மிகவும் விரைவாக, நேரம் தாமதம் காலதாமதம் எடுத்துக் கொள்ளாமல் விரைவாக நாம் தொடங்குகின்ற இடத்திற்கு வந்து சேர உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அனைவரும் கடந்து நிற்போம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை திருவிழா நல்வாழ்வுகளை சமர்ப்பித்து வருகிறேன். 2வதாக, எல்லா குருக்களுக்காக நீங்கள் செபிக்க வேண்டியது உங்களது கடமை, பொறுப்பு, மறந்துவிடக்கூடாது. குருக்களை எவ்வளோ வானத்திலிருந்து சமணிச்சு போல நேராக அவங்க குதித்தவர்கள் கிடையாது. நம்முடைய குடும்பத்தில் வந்தவர்கள், உங்களுடைய குடும்பத்தில் வந்தவர்கள், அவர்களும் மனிதர்கள், அவர்களுக்கும் பலவீனம் உண்டு. சில வேலைகள் பங்குல சிறு தவறு ஏற்பட்டால் கூட அதை நீங்கள் பெரிதுபடுத்தாமல் அவர்கள் குருக்களுக்காக சிந்திக்க வேண்டியது குருவோடைய கடமை, பொறுப்பு என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு குருக்களுக்கான சிறப்பாக சிந்தியுங்கள். அவர்கள் பலவீனம் மறை வேண்டும் என்றால், அவருடைய குறைபாடு மறை வேண்டும் என்றால், உடைய ஜபத்தை நீங்கள் அவர்களை தாங்கிக் கொள்ளும்போது அவர் புனிதர்களாக மாறுவார்கள்.
அந்த புனித தன்மையில் அவர்கள் இந்த திருப்பலி அவர்கள் போடும்போது அது ஆசீர்வாதம் அமையும். அந்த குருக்கள் இல்லை என்றால் நற்கருணை கிடையாது, அருசாரம் கிடையாது. ஆகிய அந்த குருக்களை இந்த ஜபத்தை தாங்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பத்தில் இருந்து உங்களுடைய பிள்ளைகளை கொடுத்து அனுப்புங்கள். எங்கள் குடும்பத்தில் யாரோ ஒரு பையனோ அல்லது மகளோ துரோகத்துக்கு போக வேண்டும் ஆண்டவரே, அதற்காக நான் செடிக்கிறேன் சொல்லி மன்றாடுகிறேன். அப்போது குடும்பத்திலிருந்து கூட மக்களில் கூட நிறைய பேர் குருக்களாகவும் அருசர்களாகவும் மாறுவதற்கு கடவுள் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆக இந்த ஒரு சிறிய அறிவுரையோடு பெயரால் நான் உங்களை மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி உங்களுக்காக இருளுக்கு மன்றாடி நீங்களும் எங்களுக்காக இருளுக்கு மன்றாடும்படி அன்போடு கேட்டுள்ளேன். இரண்டு சிறப்பு ஆசிரியர் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியர் என்று நம்மை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. சென்று வாழ்வோம், திருப்பலி நிறைவேறிற்று. அனைவரும் ஆலயத்திற்கு வெளியே செல்லும்